என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கின்றார்கள். அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவது இல்லை குழந்தையே. எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகின்றது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகின்றது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது தங்கமே. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. முக்தி என்பதே உண்மையான ஆனந்தம், சந்தோஷம். சம்சாரத்தில் தோன்றும் இன்பங்களும் துன்பங்களும் உண்மையானது அல்ல. உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா. ஆனால் கடவுளை ஒருபோதும் மறந்து விடாதே. இந்த சம்சாரம் என்னுடையதல்ல, கடவுளுடையது என்பதை நினைவில் கொள். எப்போதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு. சொந்தங்கள் வேண்டுமென்று நீதான் நினைக்கின்றாய். அவர்கள் எப்போதும் அப்படி நினைப்பதில்லை. காரணம் பணம். உனக்கெதிரே நிற்பவனை விட உன் அருகில் நிற்பவன் மீது கவனமாக இரு. மனதில் பட்டதை வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது. பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது. பணம் இன்று வரும், நாளை வந்த வழி சென்றுவிடும். ஆனால் பாசம் என்றும் நிலையானது குழந்தையே. பணத்திற்காக பாசத்தை விற்று விடாதே. மீண்டும் கிடைப்பது கடினம். நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம் எண்ணங்களும் நம்முடைய அழகான செயல்களும் நம்முடைய நடத்தை தான் காரணமாக அமையும். நம்முடைய கவலைகளுக்கு நமக்கு நெருக்கமானவர்களே காரணமாக இருப்பார்கள். எதற்கும் வருந்தாதே. நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் உண்டு. அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் என்னையே சேரும் குழந்தையே. நீ நீயாக இரு. யார் உன் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன். வா குழந்தாய், என் ஆலயம் நோக்கி வா. உன் வரவை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கலங்காதே அன்பு குழந்தையே. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உன் இலக்கினை அடையும் வரை. நாளை விடிய போகும் விடியல் உன் வாழ்விலும் விடியும். கலங்காதே. நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே. நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே. பிறகு எதற்காக பயப்படுகின்றாய்? சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. உன் வாழ்க்கை சுமையாகிவிடும் குழந்தையே. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். முடியாது என்பதை பிறகு சிந்தி. எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு. வாழ்க்கை வரமாகும். தினமும் மனதில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்: நானே சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எனக்கு துணை இருக்கின்றார், நானே வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது என்று உன் மனதில் சொல்லிக் கொண்டே இரு. அந்த நாளே அழகாகும் குழந்தையே. நான் உன் வீட்டில் வசிக்கின்றேன். நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன். நான் சர்வாந்தர்யாமி, உன் அந்தர்யாமியாய் உள்ளவன். என் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன். இதை திடமாக நம்பு குழந்தையே.
தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என்னை நினைக்காமல் ஒரு நொடியும் உனக்கு கழிவதில்லை. என்னை வணங்காமல் ஒரு பொழுதும் உனக்கு விடுவதில்லை. என்மேல் அன்பை பொழிவதற்காகவே நீ பிறப்பெடுத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ சிரிப்பது எனக்கு தெரியும். உன் கண்ணீரை என்னால் மட்டும் பார்க்க முடியும். கடைசியில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் குழந்தையே. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் என்று உன் வீடு தேடி வந்தேன். அனைத்தும் விரைவில் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உன்னை பார்த்து சொல்லத்தான் வந்தேன் தங்கமே. என் வாழ்வில் நான் எல்லாம் இழந்து நிற்கின்றேன். என் அன்பு தந்தையே, நீங்கள் அற்புதம் நிகழ்த்தி வாழ்வில் என்னை உயர்த்துவீர்களா என்ற நம்பிக்கையில் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்று மனதில் குழப்பத்தோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காமல் இரு. உன் எதிர்காலத்தை நான் மாற்றி அமைப்பேன். உனக்கான வாழ்க்கையும் வேலையும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தப்படுவதை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று உனக்கு முன்பாக அதை நான் களைந்து விடுவேன். உனக்கு துணையாக நான் எங்கும் வருவேன் தங்கமே. உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இரு. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் முக புன்னகையுடனும் காத்திரு. நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். எதற்காகவும் அவசரப்படாதே. நேரம் வரும்போது உனக்கானது தானாகவே நடக்கும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம். அதில் தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது குழந்தையே. பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல. நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பெரிய பலம். வெயில் காலம் வருகின்றது. ஆகவே பறவைகளுக்கும் உங்கள் வீட்டருகில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று தண்ணீர் வையுங்கள். அந்த புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை காக்கும். உன் சிந்தனையின் தரம் உன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றது. உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் மற்றும் நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் கடந்து போக தைரியம் வரும். உன் வாழ்க்கையில் நீ உறவு என்று எதை நினைத்தாலும் அதன் பிரிவுத்தான் உன்னை துன்புறுத்துகின்றன. உனக்கு நான் இருப்பேன். உன்னுள் என்றும் தைரியமாக இருப்பேன். தைரியமாக இரு குழந்தையே. எது நம்மை ஈர்க்குமோ அது நம்மை அடிமையாக்கும். ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி. வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி. வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நீ பிணம். வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடனாளி. உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி. இதுதான் உனக்கு கிடைக்கும் பதவிகள் குழந்தையே. பிரச்சனைகள் வரும்போது விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போவது போல் முடியும் என்ற நம்பிக்கையில் மீண்டு வா. இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கலாம். நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன். வேறெங்கும் என்னை தேடாதே. உன் மனமே எனது கோவில். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்துக்கொண்டே சொல் குழந்தையே, வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. பிறர் வகுத்த வழியில் நீ ஒரு பொழுதும் செல்லாதே. உனக்கென்று தனி வழியை நீ உருவாக்கு. தூற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை போற்றி பார்க்கும் எண்ணம் வராது. போற்றியே பழக்கப்படும் மனிதனுக்கு பிறரை தூற்றி பார்க்கும் எண்ணம் வராது. நீ என்னத்தான் நல்லதே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லிக் காட்டும் உலகம் இது. யாரையும் அதிகமாக நம்பாதே குழந்தையே. உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. நீ நல்லதையே நினை. நன்மையை மட்டும் செய். உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும். செய்த பணிக்கு கூலி கொடுப்பவன் மனிதன். செய்த பாவத்திற்கு கூலி கொடுப்பவன் இறைவன். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த 2ம் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையே. நம் குணங்களும் நம் பண்புகளும் நம் வளர்ப்பின் அடையாளங்கள். முட்டாள் பழிவாங்க துடிப்பான். புத்திசாலி மன்னித்து விடுவான். அதி புத்திசாலி அந்த இடத்தில் இருந்து விலகி விடுவான். உனக்கு தெரியாத ஒருவர் கூட நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் உனக்கு தெரிந்த ஒருவர்தான் உன் தோல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். பயம் ஏதும் இல்லை. என் துணை உனக்கு இருப்பதனால்
கலங்காதே குழந்தையே. உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி எல்லாம் ஜெயமே. கதியின்றி கலங்கி நிற்கின்றா. யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளா. வா என் கண்மணியே, அப்பா அழைக்கின்றேன். எனது கரங்களை இறுக பற்றிக்கொள். உனக்கு நான் நல்ல வழி காட்டுகின்றேன். நாளை உனக்காக அப்பா காத்திருப்பேன். உன்னை காண ஆவலுடன் உள்ளேன் குழந்தையே. நீ நாளை என் பாதத்தில் சமர்ப்பிக்கப் போகும் மலர்களில் உன் மனக்கவலையை சொல். அப்பா உன்னை என் பார்வையால் அரவணைத்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். கலங்காதே. தொடங்கும் முன் தயங்காதே. தொடங்கிய பின் நடுங்காதே. இடையில் உறங்காதே. வேதனை கண்டு பதுங்காதே. சோதனை வரும் துவலாதே. சாதனை செய்வாய், கலங்காதே. ஒரு நாள் நிச்சயமாக விடியும். அது உன்னால் மட்டுமே முடியும். வெற்றிக்கான 3 வழிகளை சொல்கின்றேன் கேள். முதலில் மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள். அடுத்தது மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்று. கடைசியாக மற்றவர்களை விட குறைவாகவே எதிர்பார். அப்பொழுது உன் வாழ்வில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தெரிந்த நியாயம் இது என்று விவாதிக்கலாம், தவறில்லை. எனக்கு தெரிந்தது மட்டும்தான் நியாயம் என்று விவாதிப்பது என்பது நிச்சயமாக தவறு குழந்தையே. பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தகுதியுடனேயே பிறக்கின்றார்கள். எனவே முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலம் என்னவென்று. வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் பலமானவரோ வேகமானவரோ வெல்லப் போவது இல்லை. தன்னால் முடியும் என கருதுபவர் மட்டும்தான் வெற்றி பெறுகின்றார்கள். உன்னை சுற்றி துரோகங்கள் 1000 உள்ளது. உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது குழந்தையே. கலங்காதே. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து, உன் குணம் புரிந்து, உன்னை தேடி உனக்கானவர் வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே. காலங்கள் மாறும். சாகியின் வாக்கும் நிறைவேறும். ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலும் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார் என்று நினைத்துக்கொள். மனம் உற்சாகம் அடையும். என் தங்கமே, உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகவே இருப்பாய் குழந்தையே. ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையுடன் செயல்படு. உன் அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு எதையுமே புரிய வைக்காதே. உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னுடன் இருக்கும் போது எதை நினைத்தும் கலங்காதே. வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடு. மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மீள வழிகாட்டுவேன். இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் கரம் பிடித்து உன்னுடன் நான் நடப்பேன் தங்கமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிய வரும். நீ யோசிக்காமல் செய்த ஒவ்வொரு செயலும் உன்னை நீயே பழிவாங்கிக் கொள்வதற்கு சமம். நிதானமாக முடிவிடு. எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறு பேசாதீர்கள். நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும். நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கும் அவரை சென்றடையும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்துவிடு. ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருந்து விடாதே. நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு குழந்தையே. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவாய். சிறப்பான வாழ்க்கை விரைவில் கிடைக்காது. பல துன்பங்களை நீ அடையாமல் அது ஒருபோதும் நடக்காது குழந்தையே. என்னை நீ பூரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்வில் நீ தடுமாறி விழும்போது
உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறு. ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை. உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன். கலங்காதே தங்கமே. சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை. ஆனால் மானிடனின் முகம் எது, முகமூடி எது, நிஜம் எது, நிழல் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் சோதனைகள். உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன். வரும் தடைகள் எல்லாம் உன்னை செதுக்கவே. சவால்களை எல்லாம் கடந்து வா. உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையுடன் முன்னேறு. என் வைரமே, பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை. பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்கலாம். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். கலங்காதே தங்கமே. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னையே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நான் மௌனமாக இருக்கின்றேன். நான் இங்கு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. என் பிள்ளையாகிய உன்னை என் மடியில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் திருமணத்தை நானே முன்வந்து நடத்தித்தரப் போகின்றேன். சில கஷ்டங்களை உருவாக்கி உள்ளேன். அதை தீர்க்க ஒரு நொடி போதும். அந்த நொடிக்கான நேரம் நெருங்கிவிட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.